முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தனர். சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட எடப்பாடியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செய்தார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீழ்ப்பாக்கம் ஆஸ்பிரான் கார்டன் வாக்குச்சாவடியில் செயற்கை சுவாச குழாயுடன் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டையில் தனது வாக்கினை பதிவு செய்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர் தனது வாக்கை பதிவு செய்தார். ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய குளத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். வரிசையில் நின்று அவர் தனது மகனும் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாருடன் சென்று வாக்களித்தார். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை அடையாறில் தனது வாக்கை பதிவு செய்தார். எங்க மேல நம்பிக்கை இருக்கு. காரணம் நாங்கள் யதார்த்தத்தை உண்மையை சொல்றதுனால தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் செய்ய முடியும். தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை எங்கள் பரிசுப்பட்ட சின்னத்தை பெறப்போகுதுங்கிறது தான் உண்மை. பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் மரகதாம்பிகை உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது மனைவி மற்றும் பேரன்களுடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை சாலிகிராமம் காவேரி பள்ளியில் மனைவி பிரேமலதா மற்றும் மகன்களுடன் சென்று வாக்களித்தார்.
வாக்குச்சாவடியில நல்லபடியாக சீராக அமைச்சிருக்காங்க. நல்ல ஈஸியா இருந்தது ஓட்டு போடுறதுக்கு. நல்லபடியாக தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடக்குது. எல்லா இடத்துலையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு தேர்தல் கமிஷனுக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார். அவரது மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். என் கடமையை நான் செய்துவிட்டேன். மற்றவர்களும் இதேபோல் தங்கள் கடமையை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த கலிங்கப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலிகிராமம் கரியப்பா பள்ளி வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை பதிவு செய்தார். வேலூரில் நீங்கள் தேர்தலில் இடைநிறுத்தம் செஞ்சுருக்கீங்க. இப்போ இது என்ன காரணம் சொல்கிறீங்க? பணம் கொடுத்துட்டாங்கங்கிறீங்க. வேலூரில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? என்ன காட்ட நினைக்கிறீங்க மக்களுக்கு அல்லது மற்ற உலகத்துக்கு? என்ன இந்த தமிழ்நாட்டில் அந்த தொகுதியில் மட்டும்தான் காசு கொடுக்கப்பட்டதுன்னு காட்ட நினைக்கிறீங்களா? மற்ற இடத்துல காசு கொடுக்கலையா? இப்போது நீங்கள் தேர்தலை நிறுத்திட்டீங்க. ஒருத்தர் செய்த தவறுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் கட்டுத்தொகை கட்டவே கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். யார் குற்றம் செஞ்சாரோ அவரை தான் தகுதி நீக்கம் செய்யணும். நீங்கள் மொத்தமாக தேர்தலை நிறுத்துறதுனால என்ன பலன் வரப்போகுது? என்ன இதெல்லாம் நடந்துடும்? திருப்பி தேர்தல் வைப்பீங்க, அவரே தான் நிற்பார், மறுபடியும் காசு கொடுப்பாரு. அதே தான் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி பணம் கொடுக்குறதுனால தேர்தலை நிறுத்தினா தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் தேர்தல் நடத்த முடியாதுன்னு எல்லா கட்சியும் காசு கொடுத்து எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்காங்கிறது வெளிப்படையாக தெரியுது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். ये लाइट लिया